கௌரவ் திவாரியின் மர்மமான வாழ்க்கையும் அவருடைய மரணத்தை சுற்றிய கேள்விகளையும் வைத்து ஒரு வெப் சீரிஸ் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த சீரீஸின் பெயர் பை த கௌரவ் திவாரி மிஸ்ட்ரி. இந்த சீரீஸ் நேரடி வாழ்க்கை சம்பவங்களை இன்ஸ்பயர்டாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இது ஒரு டாக்குமெண்ட்ரி அல்ல, இது ஒரு ஃபிக்ஷனல் டிராமா. ஆனால் இதில் காட்டப்படும் பல சம்பவங்கள் கௌரவ் திவாரியின் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டவை என்று சொல்லப்படுகிறது. இந்த சீரீஸில் ஒரு பாரநார்மல் இன்வெஸ்டிகேட்டரின் வாழ்க்கை, அவருடைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் மற்றும் அவரை தொடர்ந்து வந்த மர்மமான சக்திகள் எல்லாம் காட்டப்படுகிறது. சீரீஸ் முழுவதும் ஒரே ஒரு கேள்விதான் சுற்றி வருகிறது. அவர் இறந்தது உண்மையிலேயே தற்கொலையா, இல்லை அவரே எதிர்த்த அமானுஷ்ய சக்திகளின் தலையீடா? இந்த சீரீஸில் போலீஸ் விசாரணை, மன அழுத்தம், நெகட்டிவ் எனர்ஜி மற்றும் பாரநார்மல் தியரிஸ் எல்லாமே கலந்து போகும். எந்த இடத்திலும் ஒரு டைரக்ட் ஆன்சர் கொடுக்கப்படவில்லை. பார்ப்பவர்தான் உண்மையை முடிவு செய்ய வேண்டும் என்ற விதத்தில் சீரீஸ் முடிகிறது. இந்த வெப் சீரிஸ் வெளியான பிறகு கௌரவ் திவாரியின் கேஸ் மீண்டும் மக்களிடையே பெரிய விவாதமாக மாறியது. இன்றும் இந்த சீரீஸ் பார்க்கும் பலர் ஒரே கேள்வியை கேட்கிறார்கள்: இது ஒரு கதைதானா, இல்லை ஒரு மனிதனின் உண்மையான துயரமா? கௌரவ் திவாரி 1984ஆம் ஆண்டு இந்தியாவில் பிறந்தவர். சிறுவயதிலிருந்தே அவருக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக இருந்தது. பேய், ஆவி, அமானுஷ்ய சம்பவங்கள் என்று கேட்டாலே அவருக்கு பயம் வரவில்லை. மாறாக, இதெல்லாம் உண்மையா இல்லை மனித மனசோட விளையாட்டா என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் ஏற்பட்டது. படிப்பு மற்றும் சிந்தனை. கௌரவ் திவாரி ஒரு சயின்டிஃபிக் மைண்ட் செட் கொண்டவர். அவர் பேய் இருக்கா இல்லையா என்று பிளைண்டா நம்பவில்லை. ஒவ்வொரு சம்பவத்தையும் லாஜிக், சயின்ஸ், என்விரான்மெண்டல் காரணங்கள் மூலம் அனலைஸ் பண்ணினார். அவருடைய நம்பிக்கை ஒன்றுதான்: பயம்தான் மனிதனோட மிகப்பெரிய எதிரி. பாரநார்மல் ஃபீல்டுக்கு வர காரணம்: பல இடங்களில் மக்கள் இந்த வீடு பேய் இருக்கு, இந்த இடம் ஹாண்டட் என்று சொல்லும்போது கௌரவ் திவாரி அங்கு போய் நேரடியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பித்தார். அவருக்கு தெரிந்தது ஒன்று: பேய் என்று சொல்லப்படும் பல விஷயங்களுக்கு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்கிறது. இந்த எண்ணத்தோட அவர் தொடங்கிய அமைப்புதான் இந்தியன் பாரநார்மல் சொசைட்டி. இந்த அமைப்பின் மூலம் இந்தியா முழுக்க 6000த்திற்கும் மேற்பட்ட ஹாண்டட் பிளேசஸ்க்கு கௌரவ் திவாரி சென்றுள்ளார். பிரபலமான இன்வெஸ்டிகேஷன்ஸ். அவர் விசாரித்த பிரபலமான இடங்கள் பாங்கர் கோட்டை, முகேஷ் மில்ஸ், பழைய மருத்துவமனைகள், கல்லறைகள், பழைய பங்களாக்கள். மக்கள் பேய் பார்த்தோம் என்று சொன்ன இடங்களில் அவர் கருவி